அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்ட தடகள சங்கம் 63வது கோவை மாவட்ட இளையோர்களுக்கான தடகள போட்டி 8வது மயில்சாமி மற்றும் 3வது சங்கரன் நினைவு கோப்பை 2024 தொடக்க விழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவை ஸ்டேடியத்தில் மாணவ செல்வங்கள் கடல் அலை போல் திரண்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஸ்கூலும், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற அனைத்து ஸ்கூலும் இதில் கலந்துருக்கிறாங்க. இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும், ஆசிரியர்கள், கோச், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க, கோச் கொடுக்குறவங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஆதித்யானா ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள டிப்டி கமிஷனர் சரவணகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஜான் சிங்கராயர், சீனிவாசன், சம்சுதீன் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம 63 வருஷமாக எத்தனோ தலைவர்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் தடகள போட்டியில் தலைவர் நியமிக்கப்பட்டு தேவராம் சார் அவர்கள் என்னை ஒலிம்பிக்கு வரை என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. IPS தேவராம் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் செக்ரட்டரி லதா அவர்களுக்கும் இந்த நேரத்திலேயே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மாணவ செல்வங்கள் இந்த இந்த இதில் நம்ம இந்த தடகள சங்கத்தில் விளையாண்டு திருப்பி அந்த வின் பண்ணி அவங்க ஈரோட்டுக்கு போய் அதில் நம்ம 300 பேர் அதில் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, கலந்துட்டு அவங்களுக்கு வின் பண்ணவங்களுக்கு பள்ளி சீருடை, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட சீருடைகளும் நம்ம அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸில் இருந்து நம்ம வழங்குகிறோம். இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள், நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்லணும்னா, அவங்க ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்ம ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்க முடியும். ஸ்போர்ட்ஸில் நம்ம வின் பண்ணால் தான் நம்ம உலக அளவில் கோல்டு மெடல் வாங்க முடியும். அதை நம்ம சொல்லி ஊக்கப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு, அதே போல் எந்த வேலைக்கு போனாலுமே ஸ்போர்ட்ஸில் கலந்துருந்தாலே அது கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்து பெற்றோர்களும் ஆசிரியரும் நல்ல மாணவ செல்வங்களாக வளர்க்க வேண்டும் என்று அனைவரிடம் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.